Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அருப்புக்கோட்டை அருகே ராமசாமிபுரம் போராட்டத்தில் ஈடுபட்ட நர்சிங் மாணவிகள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண் பிரகாஷ். அருண் பிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அருப்புக்கோட்டை அருகே ராமசாமிபுரத்தில் செயல்பட்டு வந்த தமிழ்நாடு பெண்கள் கல்லூரி என்ற நர்சிங் கல்லூரியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வந்தனர். இந்த கல்லூரிக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என புகார் எழுந்ததால் கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் தங்களது சான்றிதழ்கள் மற்றும் கல்வி கட்டணத்தை திரும்ப வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு கல்வி சான்றிதழ்கள் திரும்ப வழங்கப்பட்டது. இந்த கல்லூரியின் தாளாளர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து கல்வி கட்டணம் 20ஆம் தேதியான இன்று வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் இன்று காலையில் இருந்து கல்லூரி முன் மாணவிகள் பெற்றோர்கள் குவிந்தனர். ஆனால் அறிவித்தபடி கல்வி கட்டணம் திரும்ப வழங்கப்படவில்லை என்பதால் கல்லூரி மாணவிகளின் பெற்றோர்கள் இன்று கல்லூரி முன்பு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம், கல்லூரிக்குள் வந்து பேசுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்ததால் போலீசார் மறியலில் ஈடுபட்ட மாணவிகள் பெற்றோர்களை குண்டுக்கட்டாக கைது செய்ய முயற்சித்தனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அனைவரையும் கைது செய்வோம் என போலீசார் எச்சரித்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் மறியல் போராட்டத்தை கைவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுவோம் என கூறி அங்கிருந்து கலைந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். Taste the Daily.